ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எந்திரிச்சதுமே வேலையாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். பால் ஃபஸ்ட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருவோம், வீட்டில் இருக்கவங்க டீ காஃபி குடிக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா காலையில் பசங்க வந்து ஏர்லி மார்னிங் போயிடுவாங்க. பையன் 6:00, பொண்ணு 6:45க்கு இப்போ கிளம்புவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பூஸ்ட் மட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து, ஏன்னா காலையில் நம்மளுக்கே சாப்பிட பிடிக்காது. ஸோ பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்குமே வந்து பாக்ஸில் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவகோடா ஜூஸ் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுவுமே போட்டு வச்சதுக்கப்புறம் வந்து நானுமே ஹாட் வாட்டர் தான் குடிச்சிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சதுமே இப்போ டீ குடிக்கிற பழக்கமே ஸ்டாப் பண்ணிட்டேன் சுத்தமாக. ஸோ அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் குடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு 9 மணிக்கா வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நேற்று வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஸோ எடுத்து வச்சிடலாம்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் ஸோ ஒன்றா பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாரி, நம்ம ஊர்லலாம் 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இந்த மாரி தான் வாங்குவோம்ல. ஸோ இங்க வந்து அப்படி இல்ல. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாரி நம்ம எடுத்துக்கலாம். எங்க வீட்ல நாங்க 4 பேருனால, நானும் குட்டீஸ்க்கு 2 பேருனால, ஸோ அதுக்கேத்த மாரி தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுப்பேன். மோஸ்ட்லி நெறைய வாங்கி டம்ப் பண்ண மாட்டேன். அந்த ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் வாங்குவேன். மத்தபடி அரிசி, பருப்பு இதெல்லாமே மட்டும் 1 மந்த்துக்கு தேவையானது வாங்குவோம். ஏன்னா, அப்பப்போ நம்மளால வாங்க முடியாதுல்ல, வெயிட்டு தூக்கிட்டு வரணும். ஸோ, அதனால வந்து இந்த மத்த பொருட்கள்லாம் வந்து டெய்லி சமைக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, அளவா தான் நான் வாங்குவேன். இங்க வந்து பச்சரிசி, புழுங்கரிசி இருக்கு. ஆனா வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன். என்னால வந்து கண்டுபிடிக்க முடியல. எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ் நெறைய பேர் இங்க ஸ்டே பண்றனால, அவங்கவங்க ஊர் கண்ட்ரி ரைஸுமே நெறைய இருக்கு. அதனால வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னா, நம்ம ஊர்லனா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். இப்ப இந்த இட்லி அரிசிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாவே வந்து ஊர்ல யூஸ் பண்ணியிருப்போம். அதனால வந்து நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு இது எடுத்துட்டேன். மத்த அரிசி வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல. சரி நம்ம வேற எதனா போட்டு மிக்ஸ் பண்ணி இட்லி, தோசையோ வரலன்னா, அதுக்கு வேற வீட்ல திட்டு விழுமேன்றதுனால, சரி அத எடுக்காம இந்த ரைஸ் தான் நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணேன். ஆனா நல்லாருக்கு. வெறும் உளுந்து, அதுக்கப்புறமா அரிசி. இது 2 மட்டும் தான் யூஸ் பண்ணி நான் செய்யறேன். இட்லி, தோசை நல்லா சூப்பரா வருது. அதுக்கப்புறம் முந்தின நாள் வந்து கிங் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, ஸோ அதுவுமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு பாக்ஸில. ஆ இது சிக்கனுமே வந்து ஃபுல் சிக்கன் தான் வாங்கியிருந்தேன் கட் பண்ணி. இங்கெல்லாம் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, லெக் பீஸ் தனியா கிடைக்கும் நம்மளுக்கு. இதுமாரி ஃபுல் சிக்கனுமே கட் பண்ணி வைப்பாங்க. அதே மாரி முழு சிக்கனுமே இருக்கும். ஆனா முழு சிக்கன் வாங்குறத விட, இந்த மாரி நம்ம வீட்ல வந்து உடனே சமைக்கிறோன்னா, இந்த மாரி கட் பண்ணி வாங்குறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. அதேபோல சிக்கன் வந்து வெளிய எடுத்து வச்சதுமே உடனே கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா வந்து இந்த ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா, ஈரம் விட்டு போயிடுச்சு அப்படின்னா, ஸ்கின் ரிமூவ் ஆகி வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஜில்னஸ் இருக்கும்போதே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தோம்னா, நல்லா சூப்பரா வந்து மேல இருக்க ஸ்கின்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகி வந்துரும். அதுக்கப்புறம் எப்பளுமே வந்து நான் வந்து பிரியாணி செய்யும்போது இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷா தான் அரைப்பேன். ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சேன்னா மட்டும் தான் வந்து அந்த இஞ்சி பூண்டு வாசனைக்கு அந்த பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஏன்னா வந்து நார்மலா அரைச்சு வச்சாலும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ்ஷா நம்ம அரைச்சு சேர்க்கும்போது அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் வீட்ல வந்து பாதிக்கு பாதி 100 கிராம் இஞ்சினா 100 கிராம் அளவு பூண்டு. அந்த குவான்டிட்டி அளவு தான் வந்து நான் வந்து செய்வேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா செஞ்சேன். அதிகமானா வந்து ஒரு 3/4 கிலோ அளவு இஞ்சி, 3/4 கிலோ அளவு பூண்டு. ஏன்னா வந்து கொஞ்சம் அதிகமா நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா, அப்பப்போ சமையலுக்கு யூஸ் படுன்றனால. அதேபோல 2 விதமா நான் வந்து இஞ்சி பூண்டு அரைப்பேன். எப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ஃபாரின் கண்ட்ரிலாம் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சாலே வந்து கிரீன் கலர் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணி அரைச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இஞ்ச வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. மெயினே தண்ணி சேர்க்கறனால பார்த்தீங்கன்னா, கிரீன் ஆயிரும். இப்போ பாருங்க இஞ்சி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அரைச்சு அரைச்சேன். ஆனா வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கும்போது இஞ்சி போட்டு அரைச்சு எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவு நான் இஞ்சி போட்டு அரைச்சு எடுத்தேன்னா, அதே 2 கைப்பிடி அளவு நம்ம வந்து பூண்டு சேர்த்து நெக்ஸ்ட் டைம் அதாவது நல்லா அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்து அரைக்கணும். இந்த மாரி அரைக்கிறனால என்ன ஆகும்னா, அந்த பூண்டுலேருந்து தண்ணி வரனால 2மே மிக்ஸ் ஆகி நல்லா கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ கிரீன் கலரா ஆகாம இருக்கும். அதே சமயத்தில நல்லா வாசனையா இருக்கணும் நம்ம இஞ்சி பூண்டு அப்டின்னா, நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமா கல்லுப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா எண்ணெய். ஓகேங்களா? தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த ஒரு 3 பொருளுமே சேர்த்து நம்ம அரைச்சு எடுக்கிறனால, நம்மளோட இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், வாசனையா இருக்கும். அதே டைம்ல நல்லா கிரீனா ஆவாது. ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுக்கிறது வேற, நம்ம ஃப்ரிட்ஜில வைக்கிறது வேற. நீங்க கன்ஃப்யூஷன் பண்ணிக்காதீங்க. என்னடா இவங்க ஃப்ரெஷ்ஷா தான் அரைக்கணும் பிரியாணிக்கு அப்டின்னாங்க. அப்ப இது சேர்த்தா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குமே அப்டின்னு நெனைக்காதீங்க. இது நம்ம பார்க்கறதுக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாட்டில்ல போட்டா, அதே மாரி இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். அதுக்காக தான். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சிய வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ, அதுக்குள்ள வந்து ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இந்த மாரி சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கிறனால,
இத வந்து நம்ம அ நான்வெஜ் செய்றோம்ல, குழம்பு வகை எதுனா, ஸோ அதுக்கு கூடி போட்டுக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். நம்ம தனியா வந்து பட்டை, லவங்கம் கூடி சேர்க்க தேவையில்ல. ஸோ இந்த மாரி சேர்த்து கூடி நம்ம அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இஞ்சி அரைக்கும்போதே வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு இது 3மே போட்டு அரைச்சேன். ஏன்னா வந்து சரியா அரைப்பட்டு வரணும்ல, அதுக்காக தான். இதுக்குமே வந்து பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கல்லுப்பு, எண்ணெய் மட்டும் தான் சேர்த்தேன். மஞ்சள் தூள் சேர்க்கல. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்ம அரைச்சு எடுக்கிறனால நல்லா பார்த்தீங்கன்னா, இதுவுமே சூப்பரா பாருங்க நல்லா அரைப்பட்டு வந்துச்சு. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டாவே போதும். சூப்பரா இருக்கும் இஞ்சி பூண்டு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம மீன் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு. ஓகேங்களா? ஒரு 10 வரமிளகா அதுவுமே சேர்த்து நல்லா இந்த மாரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துடுங்க. வறுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஸ்மெல் நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ இப்ப இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுலாம். மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கங்க. அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து இதில ஒரு அ 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு. ஓகேங்களா? ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு அதையுமே சேர்த்துக்கலாம். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் இதுக்கெல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு அதாவது சிக்கன் 65 பண்ணுவோம்ல, ஸோ அது கூட நீங்க இத எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஓகேங்களா? அதுவுமே சேர்த்து கொஞ்சமா உப்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதுவுமே நல்லா அரைச்சு எடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு சூப்பரா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரை பண்ணுற மசாலா ரெடி ஆயிரும். இத வந்து பாக்ஸில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க. வேணுன்ற போதெல்லாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அதாவது நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு, சிக்கனுக்கு ஏத்த குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு 1/2 கேஜி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா லெமன் எப்பொழுதுமே நீங்க ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மசாலால கொஞ்சமா வந்து லெமன் நீங்க பிழிஞ்சு விட்டுக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கங்க. ஏன்னா வந்து ஆயில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். எண்ணெய் அந்த மசாலா வந்து உதிராம வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷ எடுத்து நம்ம எல்லாமே மசாலா கோட் பண்ணிடலாம். எப்பவுமே வந்து மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் மேல மசாலா தெளிக்கக்கூடாது. இந்த மாரி மசாலாவ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாரி செய்றனால நல்லா சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி என்னோட சேனல்ல வந்து பிரியாணி ரெசிபிலாம் இருக்கனால, நான் ஷேர் பண்ணல. ஆஸ் யூசுவல் நம்மளுக்கு தெரியும் ஃபிஷ் எப்படி ஃப்ரை பண்ணணும்னு, அதே மாரி நார்மலா தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப நாளா ஆசை, இலையில இந்த மாரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ செஞ்சேன். நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்களே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், சிக்கன் 65 சேர்ந்தேன், ஃபிஷ் ஃப்ரை சேர்ந்தேன், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி. சூப்பரா இருந்துச்சு. இந்த வின்டருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா கமகமன்னு ருசியா நம்ம வாய்க்கு டேஸ்ட்ற மாரி நல்லா சூடா சாப்பிட்டதுக்கு சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா உங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா கிரிஸ்பியா வந்திருக்கு நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையி. கத்திரிக்காய் பச்சடியுமே செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் சென்னை ஸ்டைல் தான் செஞ்சிருந்தேன். ஸோ ஒரு நாள் கண்டிப்பா ரெசிபி ஷேர் பண்றேன். ஓகேங்களா? நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் சேலஞ்சிங்கே இதுதான். நம்ம என்னதான் வகை வகையா சமைச்சாலும், நம்ம இருக்கிற பாத்திரம்லாம் கழுவிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடும். எல்லாமே வந்து பாத்திரம்லாம் வந்து கழுகி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அரிசி ஊற வச்சிடலான்னு சொல்லி ஊற வச்சேன். அதுக்கு முந்தின வாட்டி வாங்கின பேக்கெட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து வீட்ல நான் வந்து எந்த ஒரு சமையல் ஐட்டம் வாங்கினாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு நம்ம பழச யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு வாங்கிட்டு வந்தது நான் யூஸ் பண்ணுவேன். அதேமாரி அரிசியுமே வந்து அட்வான்ஸா வாங்கி வச்சுப்பேன். இங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆஃபர்ல இருந்துச்சு இட்லி ரைஸ் ஓகேங்களா. அதேமாரி இன்னொன்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு சில டைம்ல ஆஃபர்ல போடுவாங்க. ஆஃபர்ல போடும்போது நம்மளுக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா வந்து நம்ம அதிக விலை வந்துச்சுன்னா வாங்க முடியாதுன்றனால. இது பார்த்தீங்கன்னா வந்து 4 கப்பு ரைஸ்க்கு 1 கப் அளவு உளுந்து ஓகேங்களா. நம்ம ஊர் உளுந்தா பார்த்தீங்கன்னா, 3/4 கப்பு தான் போடுவேன். இது வந்து யுஏஇ உளுந்துன்றனால 1 கப் அளவு போட்டேன். நான் எல்லாமே மொத்தமா போட்டு தான் பார்த்தீங்கன்னா, ஊற வச்சு அரைச்சு எடுப்பேன் மிக்ஸியில. ஸோ, அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி பேக்கெட்டுமே இதுவுமே ஆஃபர்ல இருந்துச்சு. அதுவுமே தனியா வந்து போட்டு வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா, வடை சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ, அதுக்கப்புறம் ஈவினிங் போல பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்கு தான் வந்து வேக வச்சு எடுத்திருந்தேன். நம்ம ஊர் சக்கரவள்ளி கிழங்கு மாரி இல்ல. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ரொம்ப ஆரஞ்சு கலரா இருந்தனால ஸோ அந்த டேஸ்ட்டுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ பசங்க சாப்பிடல. ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணி குடுத்தேன். கொஞ்சமா வந்து நெய்யி, தேங்காய் நல்லா வறுத்ததுக்கப்புறம் வந்து அத வந்து இந்த மாரி சர்க்கரை கிழங்கு மேல போட்டு கொஞ்சமா நாட்டு சர்க்கரையுமே போட்டு குடுத்தேன். சாப்பிட்டாங்க. ஒரு 7:00 போல மொட்டை மாடி போல கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு பசங்களுமே விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாட வச்சதுக்கப்புறம் வந்து 7:30க்கா படுக்க வச்சுட்டேன். ஏன்னா எர்லி மார்னிங் போணும்ல அதுக்காக தான். ஸோ எனக்கு இன்னைக்கான டே இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா இப்படி ஒரு லைக் குடுத்து நம்மளோட சேனல கன்டினியூவா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.